நீலாம்பரியக்கா, இங்க உங்க வீட்டு வாசம் முன்னாடியே உட்காருவோம். அப்பதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க போகும்போது மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்க்க முடியும். ஆமாடி, எப்படியாவும் இந்த வழியாதான் போய் அவனு பாத்துருவோம். இன்னைக்கு வாசல்லாம் நல்ல நீட்டா தூத்து தொளிச்சு தாண்டி போட்டு வச்சிருக்கேன். சும்மா உட்காரு. உட்கார்ந்தாச்சுக்கா, உட்கார்ந்தாச்சு. எப்ப வருவாவோன்னு தெரியலையே, நேராகுமா என்னமோ. எப்ப வந்தா என்ன, மாப்பிள்ளைக்காரனை பார்த்துட்டு உள்ள போவும். அதுவும் சரிதான். ஆனாலும் இந்த பிளாக்கி மாமியாக்கு கொழுப்புதான் அன்னட்டி. ஐயோ பாவம், காலேஜ் படிக்க பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு அலைதா பாரு. அப்படி சொல்லுங்க. யாருக்கு கண்டா அந்த பிள்ளைக்கு இதுல விருப்பம் இருக்கா, இல்லைன்னா வேற யாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு கிடக்கும். சாச்சா, அப்படிலாம் இருக்காது. அவ அம்மா குணத்தை பத்தி அவளுக்கு தெரியாமையா இருக்கும். அதனால அந்த பிள்ளை அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நினைச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு இப்ப தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆனா தெரியும். யாச்சி வாங்க வாங்க, கரெக்ட் டயத்துக்கு தான் வந்திருக்கியா குருவி கூட. ஆச்சி வாங்க வாங்க, உட்காருங்க நீங்களும். உட்கார சொல்லுதா? வரிசையா உட்கார்றதுக்கு இங்க என்ன சாப்பாடு போடுதாங்க? அதுவும் பாரு, நல்ல கால நீட்டி உட்கார்ந்தாச்சு தெருல. யாச்சி வேற ஒண்ணும் இல்ல, இங்க வாங்க உட்காருங்க, நான் சொல்லுவேன். சொல்லுடி சொல்லு, எதுக்கு உட்கார்ந்திருக்கிய இப்படி? யாச்சி பிளாக்கி இருக்கால, அவன் நாத்தனார் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வார. இல்ல இல்ல, பூ வைக்க வாராவோ. பொண்ணெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாவோ போல. பூ வைக்க வாராவோ. அதுக்காண்டி மாப்பிள்ளை பையன் இந்த தெருவாடி தானே வருமா, அதான் அவனை பார்க்கறதுக்காண்டி உட்கார்ந்துருக்கோம். பிளாக்கியும் இன்னைக்கு பாயாசம் அது இதுன்னு வைக்க போல. கடைக்கு வந்து எல்லா சாமானையும் வாங்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு போறா. அடடே, அப்படியா விஷயம்? இது தெரியாம போச்சு. எத்தனை மணிக்கு வராவனா? அதெல்லாம் தெரியாதாச்சி. நம்ம இப்படி வாசல்ல உட்கார்ந்திருப்போம். எப்படி இந்த வழியா தானே போவாவோ, பாத்துறலாம். இப்பதானே கிளம்பி அவ வீட்டுக்கு போறான்னு சொன்னீங்க. அவட்ட கேட்டு தோடி தானே எத்தனை மணிக்கு வராங்க செய்றாங்கன்னு. அவ வரது வரைக்கும் இப்படி தெருலையாட்டி உட்கார்ந்துக்க முடியும்? கழுதிய உட்கார்ந்துருப்போம். இப்ப நம்மளுக்கு வேலையா வெட்டியா ஒண்ணும் கிடையாது. இந்த அக்கா வீட்டுல அவ பிள்ளைலாம் ஸ்கூலு காலேஜுக்கு போயாச்சு. அவ எல்லா சமையலையும் முடிச்சாச்சு. என் வீட்லயும் எல்லாம் கிளம்பி போயிட்டு மீதி வேலையில எங்க அம்மா பார்த்து வச்சிருவா. பேசாம நம்ம உட்கார்ந்துருப்போம், அவ்வளவுதானே. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டனுமா? ஏக்கா, அந்த மூணாவது வீட்டுக்கு தானே என் மைனிக்காரி வந்திருக்கா. ஆளே காணும். காலையில கோலம் போடதான் வந்தானே, அதுக்கப்புறம் எப்பவும் வந்தாளா? இல்லடி, நானும் அதுக்கப்புறம் வெளியிலே பார்க்கல. உங்க மதனி தானே, பேசாம போய் ரெண்டு வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வர வேண்டியதானே. ஏடி கொஞ்சம் நில்ல, ரெண்டு பேரும் என்ன பேசியா? ஏடி லாட்டி, உன் மதனிக்காரி வந்திருக்காளா? எனக்கு தெரியாம மூக்கம்மா வீட்டு கட்டி வாடகை வந்திருக்கா. அவ வேற ஊர்ல லாட்டி இருந்தா. அட ஆமாச்சி, உங்ககிட்ட நான் சொல்லல. அப்பல பிளாக்கி வந்தா அந்த அக்காட்ட சொன்னேன், நீங்க அப்ப இல்ல பாத்தியலா. ஆமாச்சி, எங்க மதனி தான் வீடு காலி பண்ணி நைட்டோட நைட்டா எங்கிட்ட வந்தாச்சு. ஏடி என்னாச்சு? வேற என்ன, ஊரெல்லாம் கடை வாங்கி போட்டாச்சு. அந்த ஊருக்காரங்க எல்லாரும் விடிஞ்சாலும் அடைஞ்சாலும் வாசம் முன்னாடி வந்து நின்னு ஒரே சண்டை போல. ஆனா யாருக்கும் தெரியாம சொல்லாம கொள்ளாம இங்க கிளம்பி வந்திருக்காவோ. சரிதான், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப விளங்குவோம். அப்போ இருக்கட்டாச்சி. 1000 தான் இருந்தாலும் இவ மதனி இல்லையா, இவ போய் பேச வேண்டாமா? அவ எந்த நிலைமையில அப்படி ஆளாவளோ என்னமோ, அவட்ட கேட்டாதான் அவன் பக்கத்துல உள்ள நியாயம் தெரியும். ஆமா ஆமா, நீலமணி சொல்றது நியாயம் தான். லாட்டி போய் மரியாதையா மைனிட்டே பார்த்து விசாரிச்சிட்டு வா. ஆமா, அவ பெரிய அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கா, போய் விசாரிக்கிறதுக்கு. காலையில கடை வாங்கிட்டு இங்க வந்திருக்கா, அவட்ட போய் இடத்த விசாரிக்க. ஏட்டி சொல்லுதம்லாட்டி, இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசாதட்டி. அவளுக்கு எந்த சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ அதனால அப்படி ஏதோ ஆயிருக்கும். அதுக்கு நீ தான் கூட மாட கொஞ்சம் உதவிகரமா ஒத்தாசையா இருக்கணும். என்ன ஏது, எதுக்கு இப்படி காசு வாங்குனீங்க அப்படின்னு சும்மா பொறுமையா சொல்லி கேளு. சரிக்கா, நீங்க சொல்லுறதும் வாஸ்தவம் தான். நான் அப்புறமா போகும்போது அவட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு போறேன். எதுக்கிட்ட அவ்வளவு காசு வாங்கினானா? காரணத்தை சொல்லலையா? போ. சொல்லவே இல்லாச்சி. நான் போன்லலாம் கேட்டு பார்த்தேன், சொல்லல. நேர்ல பார்த்து பேசல செய்யல. அந்த அக்கா சொல்லுத மாதிரி நீங்க சொல்லுத மாதிரி நம்ம ஊரு நம்ம தெருக்கிட்டே வந்துட்டாவோ, அதனால போய் பேசணும். கேளுடி, சும்மா போட்டு வாங்க, என்னத்தையாவது சொல்லுவா என்ன காரணம். ஏட்டி இன்னும் எவ்வளவு நேரட்டி ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா வெயில் மண்டையே பொளந்துரும். ஒண்ணும் செய்யாது, பேசாம உட்காருங்க. இன்னைக்கு அந்த மாப்பிள்ளை பையனை பார்த்துட்டு தான் போகணும். ஏக்கா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஏத்த வீட்டுக்காரையும் கூட பேசுவாளா?
பேச மாட்டப்பா. அவெல்லாம் ஒரு பொம்பளையாட்டி அங்கரு. அவ வீட்ல ஊத்து தண்ணி ஃபுல்லா என் வீட்டு வாசலுக்கு தான் வருது. காலையில தூக்குது பெருக்குதுல இருந்து அவளுக்கு எனக்கு ஒரே சண்டை தான் வருது. அதனால நான் அவட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறது கிடையாது. ஏட்டி நீலாம்பரி, நானே உன்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். அவட்டெல்லாம் பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்கிடாதட்டி. அவளே ஒரு கொணம் கட்டவா. சரிதா, எனக்கு அவ வீட்டு அவ மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தாலே பத்திக்கிட்டு தாச்சி வரும். அன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஏத்த வீட்டுக்காரி இருக்கா தெரியுமா? என் வீட்டுக்கு ஒரு 2-3 விருந்தாளி இவ ஃப்ரெண்டுவெல்லாம் வந்திருந்தாவோ. பைக்கனாச்சி அவ வீட்டு வாசல்ல நிப்பாட்டி இருக்காங்க. வந்து கொத்துன்னு சண்டைக்கு வந்துட்டா. யாரு வீட்டு வாசல்ல யாரு பைக்க நிப்பாட்டுதுன்னு. பியாதியில போவா. எனக்குன்னு வந்து ஏத்த வீட்டுல வந்து வாச்சிருக்கா பாருங்களேன். ஏட்டி ரொம்ப இது ஏதோ பண்ணான்னு வைய. ஏன்ட்ட சொல்லி என் ஃப்ரெண்டு எலி இருக்கா தெரியுமா மொட்டை, அவட்ட சொல்லி முட்டை மந்திச்சு வச்சிருக்கேன். சாச்சா வேண்டாச்சி, நான்லாம் அந்த மாதிரி பட்ட பாவம்லாம் பண்ண மாட்டேன். அவங்க செய்யறது தக்கன அவங்க அனுபவிப்பாவோ, அவ்வளவுதான். இருந்தாலும் எக்கா நீங்க ரொம்ப தான் நல்லவளா இருக்கிய. அந்த தெருல ஒரு ஆளு போத, ஒருவேளை அதுவா இருக்குமோ? எங்கடி அந்த பிங்க் கலர் சேலை கட்டியிருக்க பொம்பளையா? ஏட்டி அவ மேல தெருவோடி போறாவட்டி, அவ இங்கோடி வரல. ஆமாண்ணே, சரி வந்துருவோவோ. கொஞ்சம் கூர்மையா நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஆச்சி முட்டைய மந்திரிச்சு வைப்புன்னு சொன்னோம்தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. அன்னைக்கு கோயில் ஆச்சி, நான் உங்ககிட்ட அதை சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அன்னைக்கு கோயில்ல இந்த பொன்னமாச்சிக்கு சாமி வந்துச்சுன்னு சொன்னேன் தெரியுமா? அப்போ அது 2 வார்த்தையை விட்டுது. உனக்கு உடம்பு சரியில்லாம அது இதுன்னு போது பாரு. எல்லாத்துக்கும் காரணம் உன் மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவோ ஏதோ உனக்கு ஏதோ பண்ணி வச்சிருக்காவோ. அதனாலதான் இப்படி ஆகுது. 3 வாரம் கோயில்ல வந்து விளக்கு போடு, எல்லாம் அவளுக்கே திரும்பிடும்னு கேட்டீங்களா? இப்பெல்லாம் சொன்னா நான் என்னது, நான் அதை வேற நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இது என்ன சொல்லுது, உண்மையாவா? அப்படியே சொன்னாவா சாமி வந்து? ஆமாச்சி, ஆமா, அப்படிதான் அவள் சொன்னாவோ தெரியுமா? மாமியா பண்ணிருப்பாளான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா உன் மதினிக்காரி பண்ணிருப்பாட்டி, உனக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பான்னு தான் நினைக்கேன். ஆனா எனக்கெல்லாம் இதுல பெருசா நம்பிக்கை ஒண்ணும் இல்லாச்சி. நம்ம நல்லதே நினைப்போம். நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அந்த ஆச்சி சொன்ன மாதிரி 3 வாரத்துக்கு நான் போய் விளக்கு போட போறேன். அவ நம்மளுக்கு கெடுதல் நினைச்சா அவளுக்கு கெடுதல் தான் நடக்கும். சும்மா அப்படி நினைச்சிட்டு பேசாம இருட்டி. இந்த காலத்துல நல்லவங்களுக்கு எல்லாம் வாழ்வே கிடையாது. நல்லா பொய் சொல்லுது ஒழிக்கும். இந்த அடுத்த வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கை போல. யாச்சி அங்க பாருங்க, அந்த மேல் தெருல ஏதோ புதுசா குடி தண்ணி பைப்பு போடுதான்னு நினைக்கேன். என்னடி சொல்லுது, உண்மையாவா? நம்ம தெருக்கு போட்டுலாட்டி அங்க போய் போடணும். யாரை கேட்டு போட்டுட்டு கிடக்கணுவோ? காலுத அதையாவது போடுதானான்னு நினைங்க. காலுத ஒரு எட்டு தானே, நம்ம இங்கனுக்குள்ளே புடிச்சுக்கிடலாம். இனி அவ்வளவு தூரம் போகணும்னு தேவையில்லை. ஆமாச்சி, நம்ம போய் கேட்க போய் சண்டைக்கிட்ட போட போய் போடுத பைப்பி அப்படி போட்டுட்டு பேர போறான். யாட்டி பிளஸாம இந்த பிளாக்கிக்காவது ஒரு போன் அடிச்சு அந்த மாப்பிள்ளை போய் எத்தனை மணிக்கு வாரானாவது கேளுங்கட்டி. ரோட்ல இப்படி அசிங்கமா நட முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஒண்ணு ஆவாதாச்சி, அப்படி ரோட்ல அப்படி வேடிக்கை பாப்போம். எத்தனை பேர் அங்கிட்டு போறாவோ வாராவோ, அவ போட்டிருக்க ட்ரெஸ், அவ மண்டையில கட்டியிருக்க தலைக்கெட்டு எல்லாத்தையும் பாப்போம். இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு டைம் பாஸ் ஆயிரும். இப்படி உட்கார்ந்து பறக்க பார்க்கிறது நல்லாதான் இருக்கு. லதாந்தா உங்க அம்மா எங்கிட்ட சேலை நகைலாம் கொடுத்துட்டு இருக்கு. இதுல நீ எந்த சேலையை கட்ட போற? என்ன நீ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு என்னைய பார்த்து இப்படி கேட்டீங்க பாத்தீங்களா? ஏப்ல அதுக்கு என்ன செய்ய முடியும்? இவ்வளவு தூரம் வந்தாச்சு. பேசாம சேலையை கட்டிட்டு நகையை போட்டுட்டு வா. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். அப்படிலாம் முடியாது நீ. எனக்கெல்லாம் ஒண்ணு இஷ்டம் இல்லை இதெல்லாம் போடுறதுக்கு. இதெல்லாம் போட மாட்டேன்னு எங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க. லதா உனக்கு உங்க அம்மா பத்திலாம் உனக்கே தெரியும்ல. இத நான் போய் சொன்னேன் வைய வந்து உன்னை 2 அடி அடிக்காது. தேவையா சொல்லு? அவ அடிக்கிற வரைக்கும் ஏன் கையென்ன புளியங்காவா படிச்சிட்டு இருக்கோ? அவ 4 அடி அடிச்சான் வைங்களே, நான் திருப்ப 2 அடி அடிப்பேன். ஏப்பா வாண்ட பேசி என்னால ஜெபிக்க முடியாதுமா. சீப்பையாவது கொண்டா தலையவாது நல்லா சீவி பூ வச்சு விடுதேன். இந்த பாட்ட மண்ட போதும் அவனுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்டு மார்வட்ட காலையில சொன்னேனா, நீலாம்பரி அக்கா லட்டு அவட்ட அவ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாவோ. நீ வேணா ட்ரை பண்ணி பாத்தியா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் நான் செய்வேன். என்னன்னு சொல்லுங்க. பாயாசம் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதுல பாயசம் கலந்துருமா? வர்றவங்க எல்லாம் போய் சேர்ந்துறட்டும். எதுக்கு? அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போய் ஜெயில உட்கார்றதுக்கா? அடடே அது ஒண்ணு இருக்கு. அத மறந்துட்டேன் பாத்தீங்களா? லூசு மாதிரி யோசிக்காதலாதா. அவ என்ன சொன்னாவனா, அந்த பையன் இன்னைக்கு பூ வைக்க வருவாம்ல,
அப்ப நீ என்ன செய்யி, நான் மாப்பிள்ளைட்ட தனியா பேசணும்னு சொல்லி, இப்பதான் அப்படி பேசலாம் சகஜமாயிட்டுல. அப்ப நீ என்ன செய்ய, அவன்கிட்ட தனியா கூப்பிட்டு சொல்லி, இப்படி எனக்கு இஷ்டம் இல்ல, அதனால நீங்களே வேண்டான்னு சொல்லி விலகி போயிருங்கன்னு. அடடே, இப்படி நான் சொன்னது அவன் வேண்டான்னு போயிருவான்னு நீங்க நினைக்கீங்களோ? யாருக்கு தெரியும், ஒருவேளை அவன் நல்ல பையனா இருந்தான்னு வையேன், அவன் தேவையில்லாம மனசுல ஒன்னைய வச்சு ஆசையை வளர்த்துக்க மாட்டான்ல. அதனால எதுவா இருந்தாலும் முதல்ல சொல்லிரு. சரி நீ, எனக்கான அதுலலாம் நம்பிக்கை இல்ல, நீங்க சொல்றதுனால நான் வேணா அவன்கிட்ட சொல்லி பாக்கேன். ஆட்டு, ஆனா பேசும்போது கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா சொல்லுன்னு. அது எனக்கு அப்ப இருக்க மூட பொறுத்து தண்ணி. சரி சரி, அப்ப நீ கிளம்பிட்டு வா, நான் கீழ போய் எல்லாருக்கும் பாய்சன் வைக்கேன். ஐயோ கடவுளே, பாய்சன் வைக்கீங்க பாரு, பாயசம் வைக்கிறதுன்னு இவ கூட பேசி பேசி நம்ம வயிலே தப்பு தப்பா வருது. பாயாசம் வைக்க, நான் கீழ போறேன்னா ரெடி ஆயிட்டு வா. என்னத்த ரெடியாக கஷ்டப்படுதேங்க. இம்புட்டு தங்கனது எங்க ஆத்தா எப்ப வாங்கி வச்சான்னு எனக்கே தெரியலையா. இப்ப விக்கிற தங்க விலைக்கு பேசாம இதெல்லாம் தூக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா? வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். ஆனா இந்த பிளான மைண்ட்லயே வச்சிருக்கணும். என்னைக்காவது நம்மள கை மீறி போகும்போது இதை எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்மலாம் சும்மா ரெடி ஆக கூடாது. சும்மா இப்படிதான் போய் நிக்க போறப்பா நான்லாம். யாத்தா, இது யாரு? எங்க அத்தை தானோ? புது சேலை, கையில இம்புட்டு வளையல், கழுத்துல என்ன இத்தா தண்டிக்கு மாட்டுக்கு மூக்குனாங்கயிறு போடுற மாதிரி இம்புட்டு பெரிய செயின். ஏட்டி பிளாக்கி, என்னத்த வாயை பொளந்துக்கிட்டு பாத்தே இல்லையா? ஒண்ணும் இல்லத்தே, சும்மா பார்த்தேன். நல்லா இருக்குதே சேலை. பின்ன நல்லா இருக்காது. 50,000 ரூபாய். இன்னைக்கு என் வீட்ல வேற ஃபங்க்ஷன், என் பொண்ணுக்கு வேற பூ வைக்க வராங்க. அதான் நான் நல்லா இருக்கணும்ல, அதான் இதை எடுத்து கட்டியிருக்கேன். அடடே, சரிதே, நல்லா இருக்கு. மேல அவ என்ன செய்தா? நான் பெத்த எருவு மாடு கிளம்பிட்டாளா? ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டாளா? லதா பாத்தே, கிளம்பிக்கிட்டு இருக்கா. அவட்ட சொன்னியா நல்லா பொறுமையா இருக்கணும், என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டணும், வாய் பேச கூடாதுன்னு. சொல்லிருக்கேன். இன்னைக்கு தான் பேசணும். நகை இதெல்லாம் எவ்வளவு போட போறோம், செய்ய போறோம்னு அந்த கீர்த்தி என்னைய